ஆடு நனையுதுன்னு ஓனை அழுத கதை ஒண்ணு இருக்கு. அது போதும் பொண்ணுக்கு கரெக்டா பொருந்தும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை பார்த்தாலும் சரி, நம்ம ஹீரோயின் மல்லியை பார்த்தாலும் சரி, எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 பேர் மேலேயும் அவங்களுக்கு அதிகமான கோபம் இருந்துச்சு. மல்லியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா அவங்க எந்த வழியில நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்களோ அதே வழியில போய் தான் அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டத்தை போட்டாங்க. திட்டப்படி உங்களுக்கு கல்யாணத்தை நாங்களே சிறப்பா பண்ணி வைக்க போறோம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஊர் உலகத்துக்கு எல்லாம் நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு தெரிய வேணாம் அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கவும் விஜய்க்கும் மல்லிக்கும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. விஜய் பதில் சொல்ல முயற்சி பண்ணாலும் விஜய் நான் உங்ககிட்ட சம்மதம் மட்டும் தான் கேட்டேன், வேற எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி வித்யா அம்மா கிட்ட என்னங்க நான் பண்றது சரிதானே அப்படின்னு கேட்கவும் அவங்க மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இதை தானே நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதை நாங்க பண்ணலான்னு முயற்சி பண்ணோம், அதை நாங்க பண்ணா என்ன நீங்க பண்ணா என்ன, என் மனசுக்கு விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், அதை நீங்களே இவ்வளவு எடுத்து கட்டிட்டு ஆர்வமா செய்யும் போது நான் வேணா சொல்லுவேன்னு மனசை நினைச்சவங்க சிரிச்சுக்கிட்டு சரிதான் அப்படின்னு தலையாட்டினாங்க. தனக்கு கல்யாண ஏற்பாடுகளை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே மல்லிக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சங்கடம். அதே சங்கடத்தோட தான் அன்னபூர்ணி அம்மாவை பார்த்தாங்க. வித்யா அம்மா எடுத்து சொல்லாத வரைக்கும் அன்னபூர்ணி அம்மாவை மனசுக்குள்ள ரொம்ப தான் சங்கடப்பட்டு இருந்தாங்க. மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு ஊர்வலத்துல கேள்வி கேட்பாங்களே, குறிப்பா பாபு கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சங்கடப்பட ஆரம்பிச்சாங்க. ரூமுக்கு வந்த பிறகு வித்யா அம்மாட்ட பேசும்போதுதான் அவங்களுக்கு சில தெளிவுகள் கிடைச்சது. ஏங்க அவங்க 2 பேருக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். நாம நினைச்சதை விட இந்த கல்யாணத்துக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம அவங்களே எடுத்து கட்டிட்டு செய்யறேன்னு சொல்றாங்க. இதை நாம ஏன் மறுக்கணும்? அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு செய்யட்டும், நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடந்துக்குவோம். கடைசியில அவங்களே எதிர்பார்க்காத வகையில அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு வித்யா அம்மா சொன்னவும் அப்பதான் அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒவ்வொரு விஷயமா விளங்க ஆரம்பிச்சது. நீங்க சொல்றதாங்க சரி, இதுதான் பண்ணணும் அப்படின்னு வித்யா அம்மா சொன்னதுக்கு அன்னபூர்ணி அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் ரூம்ல பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம ஹீரோ விஜயும் ஹீரோயின் மல்லியும் மாடியில் நின்று பேசிட்டு இருந்தாங்க. மல்லி விஜய வறுத்து எடுத்துட்டு இருந்தாங்க. உங்க சித்தி நான் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க எதுவுமே பேசாம சம்மதம் சொல்லிட்டு வரீங்க, யாரு கேட்டதெல்லாம் நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு சத்தம் போடவும் வேற என்ன பண்ண சொல்ற, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் மல்லியவே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாரு. யாரு, நானா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க மல்லி. இங்க பாரு மல்லி, இது சண்டை போறதுக்கான நேரம் இல்ல, நம்ம உட்காந்து யோசிக்கணும், அப்பதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை நம்மளால கொடுக்க முடியும்னு சொன்னவரு எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவரு நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே டிட்டோவா சொல்லுவாரு. அவரை வச்சு இப்ப கல்யாண யோகம் எல்லாம் இல்ல, இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் இவங்களுக்கு மறுபடியும் கல்யாண யோகம் வருது, அப்ப வேணா கல்யாணம் பண்ணலாமே தவிர இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வச்சிருவோம். அந்த ஜோசியர் என்ன சொல்றாரோ அதை சித்தி கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது சரியான ஐடியா தாங்க அப்படின்னு மல்லி விஜய பாராட்டிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல நின்னு போதும் பொண்ணு தெளிவா ஓட்டு கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ விஜய் தனக்கு தெரிஞ்ச ஜோசியருக்கு போன் பண்ணி நாளைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வரணும், வந்து கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுமே ஜோசியர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்டு உங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னாருன்னு மறுபடியும் அழுத்தமா சொன்ன விஜய், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சரியான யோகம் இல்ல அப்படின்றத தெளிவா சொல்லணும், வேற எதையும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் விஜய் எதுக்காக போன் பண்ணிருக்காருன்னு அந்த ஜோசியர் புரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சாரு. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதும் பேமெண்ட்டை மறந்துடாதீங்க தம்பி அப்படின்னு அழுத்தமா சொல்லவும் அதுக்கு என்னங்க எல்லாத்தையும் சிறப்பாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.